செங்கோட்டையனுக்கு புதிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டிருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விட செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் என்பது அதிகம், அதே போல அரசியல் அனுபவம் என்பதும் அதிகம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே அடிப்படை உறுப்பினராக இணையக்கூடிய அந்த சமயத்திலே செங்கோட்டையன் அதிமுகவிலே மாவட்ட செயலராக இருந்தவர். பதவிக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதரையே ஓரம் கட்ட ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்ததுமே அவரை பயன்படுத்தி கொண்டது பாஜக அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய வலையில் வீழாவிட்டால், அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் வழியில் வராவிட்டால் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பிரித்து ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனும் இணைத்து ஒரு புதிய அணியை உருவாக்கி அந்த அணியை 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற கணக்கு தான் மத்தியில் இருக்கிற டெல்லி மேலிடம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இறுதியில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருந்த போதிலுமே பாஜக செங்கோட்டையனை கைவிடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தல்களிலே எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் காலை வாருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆல்ரெடி அப்படித்தான் பிரிஞ்சு வந்து வெளியில வந்து மறுபடியும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அந்த நேரங்கள்லாம் செங்கோட்டையன் இருந்தால் மட்டும்தான் அங்கே அதிமுக நம் பின்னால் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பதற்கு மிக அதிகப்படியான பொறுப்புகள் கொடுப்பதற்கு பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சற்று அதிருப்தியை தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது இப்ப அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள் இருக்கிறார். அந்த பதவியில் செங்கோட்டையன் அவர்களை அமர வைப்பதற்கு பாஜக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதுக்கு ஒத்து வரவில்லை அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டால் போதும். அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சி தான் நடக்கும், ஆனால் கூட்டணி என்பது பாஜக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் சரி, அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி அடைந்தாலே அது ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வி, மிகப்பெரிய தலைவராக இருந்த நமது எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் போன்ற நபர்களால் உருவாக்கப்பட்டு கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.